வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கர்நாடக மாநிலத்தின் காவிரி வனவிலங்கு சரணாலய பகுதியில் தமிழகத்தை சேர்ந்த அந்தோணிசாமி, ஜான் ரோஸ், பீட்டர் மற்றும் குமார் ஆகிய 3 தமிழர்கள் கர்நாடக வனத்துறையினரால் மிக கொடூரமான முறையில் சுட்டுக் கொல்லப்பட்ட செய்தி அறிந்து ஆழ்ந்த அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன். தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து காட்டில் காணாமல் போன மாடுகளை தேடி சென்று உழைக்கும் வர்த்தகத்தை சேர்ந்த அப்பாவி மக்களை மான் வேட்டைக்காரர்கள் என்று முத்திரை குத்தி அவர்களை கொன்றிருப்பது எவ்விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத அராஜக போக்காகும். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நமது லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பாக எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். தற்காப்பிற்காக சுட்டோம் என்கிற வனத்துறையின் ஒருதலைபட்சமான விளக்கும் அப்பட்டமான மனித உரிமை மீறலையும் இந்த கொடூர கொலையையும் மூடி மறைக்க பார்க்கும் முயற்சியை தவிர வேறு இல்லை. எல்லையோர பகுதியில் வாழும் ஏழை தமிழர்களின் உயிருக்கு அண்டை மாநில வனத்துறையினரால் தொடர்ந்து அச்சுறுத்தல் ஏற்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இச்சம்பவத்தில் உள்ள உண்மை பின்னணிகள் முழுமையாக வெளிவர வேண்டும். மாநில வனத்துறையின் விசாரணை இதில் நியாயமாக இருக்காது என்பதால் மத்திய அரசு உடனடியாக இக்கொடூர சம்பவம் குறித்து மத்திய புலனாய்வுத்துறை விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என லட்சிய ஜனநாயக கட்சி சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்குவதுடன் தவறிழைத்த வனத்துறை அதிகாரிகள் மீது உடனடியாக சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி 80வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு குழந்தைகளுக்கு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது. இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, வழக்கறிஞர் பிரபாகரன், செயலாளர் அனிதா, தொண்டரணி தலைவர் மதன் ஆகியோர் தலைமையில் பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியினையும் போட்டிகளையும் மகளிரணி சார்பாக நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் குழந்தைகள், பெற்றோர்கள் மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சியின் மகளிர் தலைவர்கள், துணைத் தலைவர்கள், அணி உறுப்பினர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி சாமிப்பிள்ளை தோட்டம் வாஞ்சநாதன் நகரில் உள்ள ராணி என்பவர் நீரிழிவு நோயினால் பெரும் அவதிப்பட்டு வந்தார். அவர் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களிடத்தில் உதவி நாடினார். உடனடியாக லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி அவர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு மருத்துவ குழு மூலம் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டது. பின்பு அவர் தினமும் வீட்டிலிருந்து மருத்துவமனை சென்று வர ஆம்புலன்ஸ் வசதியும் எம்எல்ஏ அவர்களின் சார்பாகவே செய்யப்பட்டது.
பின்பு அவரை தினம் செவிலியர் வீட்டுக்கே சென்று அறுவை சிகிச்சை செய்த இடத்தில் மருந்து வைத்து கட்டி வந்தனர். தற்பொழுது ஹெல்பேஜ் இந்தியாவுடன் இணைந்து காமராஜ் நகர் பகுதியில் உள்ளவர்களுக்கு இலவச வீடு தேடி மருத்துவம் திட்டத்தின் மூலம் தினமும் மருத்துவர்கள் அவர் இல்லத்திற்கு சென்று அவருக்கு சுகர் மற்றும் பிபி ஆகிய பரிசோதனை செய்து அவர் குணமடைய மருத்துவ உதவி முழுவதும் செய்து வருகின்றனர். பள்ளித்தோட்டம் வாஞ்சனா நகர்லேருந்து பேசுகிறோம். எங்கள் அம்மா பேர் ராணி. சுகர் அதிகமானதுனால கால் அவங்களுக்கு எடுத்தாச்சு. ஜிஹெச்சில் போயிட்டு எங்களுக்கு ஜிஹெச்சுக்கு போடலாம் கஷ்டமாக இருந்தது. எம்எல்ஏ சார் தான் ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சு எங்களுக்கு சார்லஸ் சார் தான் இட்டுன்னு வராரு. தினைக்கு நர்ஸுங்க வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு கட்டுறாங்க. சார் வந்து டாக்டருங்க வந்து வாரத்தில் 2 நாள் வந்து பார்க்குறாங்க. இப்போ இதே மாதிரி தொடர்ந்து சிகிச்சை கொடுத்ததுக்கு சார்லஸ் மார்டின் சாருக்கு ரொம்ப நன்றி. புதுச்சேரி மாநிலம் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருக்காஞ்சி கிராம பஞ்சாயத்தில் விபிஜி ராம்ஜி திட்டத்தின் மூலம் கீழ் அக்ரஹாரம் ஏரி தாங்கலை புதுப்பிக்கும் பணிக்கான துவக்க விழா நடைபெற்றது. புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தலின்படி நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு புதுப்பிக்கும் பணி துவக்கி வைத்தார். திருக்காஞ்சி கிராம பஞ்சாயத்திற்குட்பட்ட கீழ் அக்ரஹாரம் ஏரி தாங்கலை புதுப்பிக்கும் இப்பணி ரூபாய் 22,38,500 மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படுகிறது. இப்பணியின் மூலம் ஏரி தாங்கல் பகுதி சீரமைக்கப்பட்டு நீர்நிலையின் பயன்பாடு மற்றும் பராமரிப்பு மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இத்திட்டத்தின் கீழ் 6,429 மனித வேலை நாட்கள் உருவாக்கும் வகையில் பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. கிராமப்புறங்களில் உள்ள நீர்நிலைகள் மற்றும் பொது சொத்துக்களை மேம்படுத்துவதன் மூலம் மழைநீரை சேமித்தல், நீர்வளத்தை பாதுகாத்தல் உள்ளிட்ட பல்வேறு வகைகளில் இத்தகைய பணிகள் பொதுமக்களுக்கு பயனளிக்கும் என தெரிவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன், வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி சிவசங்கரன், செயற்பொறியாளர் சித்ரா, இளநிலை பொறியாளர் ராமச்சந்திரன், பணி ஆய்வாளர் மாறன், கிராம திட்ட ஊழியர் ராஜ்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் திருக்காஞ்சி பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியில் கடந்த 2016ஆம் ஆண்டு திருட்டு கார்களுக்கு போலி ஆவணங்கள் தயாரித்து விற்பனை செய்த வழக்கில் 12 பேர் கைது செய்யப்பட்டு 30க்கும் மேற்பட்ட கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதில் முக்கிய குற்றவாளியான ஷாஹித் விசாரணைக்கு ஆஜராகாமல் தலைமறைவான நிலையில் ஷாஜித்துக்கு 2010 பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. இதனையடுத்து சிபிசிஐடி இன்ஸ்பெக்டர் பாபுஜி தலைமையிலான போலீசார் தகவல் தொழில்நுட்ப உதவியுடன் கேரளா மலப்புரம் மாவட்டம் திரூர் அருகே பதுங்கியிருந்த ஷாஜித்தை 16 ஆண்டுகளுக்கு பிறகு கைது செய்தனர். பின்னர் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு சிறையில் அடைத்தனர். 16 ஆண்டுகளுக்கு பிறகு குற்றவாளியை கைது செய்த சிபிசிஐடி போலீசாரை சீனியர் எஸ்பி நித்யா ராதாகிருஷ்ணன் வெகுவாக பாராட்டினார். 2006 ரெஜிஸ்டர் பண்ண 376 கேஸ் நம்பரை கிராண்ட் பஜார் போலீஸ் ஸ்டேஷனில் ரெஜிஸ்டர் ஆகி அதுக்கப்புறம் சிபிசிஐடி ஸ்டேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி சிபிசிஐடி ஸ்டேஷனில் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பித்தாங்க. அப்போது வந்து 2009 அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணி A1 ஷாஜித்துன்னு சொல்லிட்டு கேரளாலேருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தது. 2010 வந்து ட்ரையல் ஆரம்பித்தது. ட்ரையல் அப்போது A1 வந்து அப்பியர் ஆகாததுனால கோர்ட் வந்து அப்ஸ்காண்டிங் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஆர்டர் போட்டாங்க. அப்பையிலேருந்து ஆக்சுவலாக அக்யூஸ்டு 1 வந்து அப்ஸ்காண்டாக தான் இருக்கார். மற்றவங்களுக்கெல்லாம் ட்ரையல் நடந்துச்சு. இதில் ஒரு 12 அக்யூஸ்டு, அவரையும் சேர்த்து 12 அக்யூஸ்டு, மற்றவங்க எல்லாருமே அப்பியர் ஆனாங்க. ட்ரையல் முடிஞ்சு ஜட்ஜ்மெண்ட்டும் வந்துருச்சு. 2024 ட்ரையல் முடிஞ்சதுக்கப்புறம் அவரை ஒரு ப்ரொக்ளைம்டு அஃபெண்டராக கோர்ட் வந்து அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க, ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க. கேஸ் வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. இவரை மட்டும் தனியாக ஒரு கேஸை ஸ்ப்ளிட் அப் பண்ணி இவரை மட்டும் தனியாக ஒரு கேஸ் நம்பர் கொடுத்து வச்சுட்டாங்க. அவர் எப்போ வந்து திரும்பி நாங்கள் பிடிக்கிறோமோ அப்போ வந்து கேஸ் ரெஸ்யூம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷமாக அப்ஸ்காண்ட் ஆகிட்டு இருக்க ஒரு அக்யூஸ்டை எங்கள் க்ரைம் டீமை தேடி கண்டுபிடிச்சு அவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு டீம் ஒர்க்கு. இதில் நிறைய டெக்னிக்கல் இன்டெலிஜென்ஸ் நிறைய இன்வால்வ் ஆகிருக்கு. ஏன்னா இவர் வந்து நம்மூர் அக்யூஸ்டும் கிடையாது, பாண்டிச்சேரி கிடையாது, இவர் கேரளா அக்யூஸ்டு. பல மாநிலத்தில் பல திருட்டுகளில் அவர் இன்வால்வ் ஆகிருக்காரு, இன்க்ளூடிங் கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் அவர் வந்து இன்வால்வ் ஆகிருக்காரு. இந்த கேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேஸ் அப்படின்றதுனால நாங்கள் அவரை கேரளாலேருந்து மல்லப்புரம்லேருந்து இப்போது கூட்டிகிட்டு வந்து நாங்கள் இப்போ ஜுடிஷியல் கஸ்டடியில் போட்டிருக்கோம். தேங்க்யூ. எல்லாமே இப்போது ஆர்சி, பி ஃபார்மு, அதுக்கப்புறம் காரு, அதோட ரெஜிஸ்ட்ரேஷன், அவங்க ஆர்சி வச்சுருப்பாங்களா, அது அவங்க இன்சூரன்ஸ் பண்ணது,
அதுக்கப்புறம் எந்த சிஸ்டம் என்ன யூஸ் பண்ணாங்க எல்லாமே வந்து சீஸ் பண்ணி கஸ்டடியில் ட்ரையலுக்காக வச்சுருந்தது தான். புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட மங்களம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள ஆனந்தபுரம், சிவராந்தகம், கீழூர் ஆகிய கிராமங்களில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கும் பணிகளுக்கு பூமி பூஜை விழா நடைபெற்றது. சுமார் ரூபாய் 40 லட்சம் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ள பணிகளை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் உத்தரவின்படி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதன் மூலம் ஆனந்தபுரம், சிவராந்தகம், கீழூர் ஆகிய கிராமத்தில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்தல் ஆகிய பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. பூமி பூஜை நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன், புதுச்சேரி மாநில என்ஆர் காங்கிரஸ் பிரதிநிதி ஆரியூர் கண்ணபிரான், முன்னாள் சேர்மன் ரேவதி பர்குணன், வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகர், உதவி பொறியாளர் சத்யநாராயணன், இளநிலை பொறியாளர் ரங்கமன்னார் உள்ளிட்ட அதிகாரிகள், ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். இத்திட்டத்தின் மூலம் மேற்கண்ட கிராமங்களை சேர்ந்த பொதுமக்களுக்கு சுத்தமான மற்றும் பாதுகாப்பான குடிநீர் கிடைப்பதற்கான வசதி மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. புதுவை மாநிலம் MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உயிரி கிராம வள மையம் மற்றும் காஃபி பன்னாட்டு நிறுவனம் இணைந்து நடத்திய நெற்பயிரில் நோய் மேலாண்மை குறித்த பயிற்சி கூட்டம் ஏம்பலம் கிராம அறிவு மையத்தில் நடைபெற்றது. கிராம அறிவு மைய மேலாண்மை குழு தலைவர் பாலமுருகன் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் பல்வேறு சேவைகள் மற்றும் வழிகாட்டுதல் நடவடிக்கைகள் குறித்து எடுத்துரைத்தார். பெருந்தலைவர் காமராஜர் விவசாய பண்ணையின் பயிர் பாதுகாப்பு வல்லுநர் மணிமேகலை கலந்து கொண்டு நெல் மற்றும் தென்னையில் ஏற்படும் நோய்களை கட்டுப்படுத்துவது குறித்தும், நெற்பயிரில் ஏற்படும் பாக்டீரியா, இலை கருகல் நோய் தாக்குதல் குறித்தும், அவற்றை தடுக்கும் வழிமுறைகள் குறித்தும் விவசாயிகளுக்கு விளக்கம் அளித்தார். பயிர் மருத்துவர் தனுஷ் அம்மாள், அமலா மற்றும் மேம்பாட்டு ஒருங்கிணைப்பாளர் இணைந்து பஞ்சகவ்யா, மெயின் அமினோ அமிலம், வேப்பங்குட்டை கரைசல், ஐந்தனை கரைசல் போன்ற உயிரி இடுபொருட்களை தயாரிக்கும் முறைகள் குறித்து செயல் விளக்கத்துடன் எடுத்துரைத்தனர். இந்நிகழ்ச்சியில் ஏம்பலம் உட்பட சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். கிராம அறிவு மைய பணியாளர் கோமதி நன்றி கூறினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சுந்தரி மற்றும் நளினி ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகரில் உள்ள ஸ்ரீ லக்ஷ்மி ஹயகிரீவ பெருமாள் கோவிலில் 55வது பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதையொட்டி தினமும் காலை மாலை சிறப்பு திருமஞ்சனம், ஹோமம், வேத பாராயணம் மற்றும் பஜனை நடைபெறுகிறது. தொடர்ந்து பெருமாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளும் நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளன. 19ஆம் தேதி கருட சேவை, 20ஆம் தேதி சேஷ வாகனம், 22ஆம் தேதி அனுமந்த வாகனம், 23ஆம் தேதி யானை வாகனம், 24ஆம் தேதி சுர்ணோற்சவம் மற்றும் கோரதம், 25ஆம் தேதி புன்னை மர வாகனம் நடைபெறுகின்றது. 26ஆம் தேதி ஸ்ரீ ஹயகிரீவ ஜெயந்தி முன்னிட்டு திருத்தேர், தீர்த்தபாரி மற்றும் கொடியிறக்க நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. 27ஆம் தேதி திருக்கல்யாணத்துடன் விழா நிறைவு பெறுகிறது. விழாவுக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்துள்ளனர். புதுவை தேர்வாணையம் சார்பில் ஒருங்கிணைந்த பட்டதாரி போட்டித் தேர்வு வரும் ஆகஸ்ட் 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை நடக்கிறது. இதனால் புதுவை பிராந்தியத்தில் 82 தேர்வு மையங்களாக செயல்படும். 69 பள்ளிகளுக்கு வரும் 21, 22ஆம் தேதிகளில் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் மோகன்குமார் பள்ளிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். அதில் போட்டித் தேர்வு மையங்களாக செயல்படும் பள்ளிகளின் பட்டியல் கல்வித்துறை இணையதளத்திலும் வெளியிடப்பட்டுள்ளன. மேலும் இந்த விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் விடுமுறை அளிக்கப்பட்ட பள்ளிகளில் பின்னர் வகுப்புகள் நடத்தப்படும். அதற்கான தேதிகள் மற்றும் கால அட்டவணை பள்ளிக் கல்வித்துறையால் தனியாக அறிவிக்கப்படும் என்று சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர தின விழாவை போன்று சட்டப்பேரவை முதல் நாள் நிகழ்விலும் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை நிச்சயம் தரப்படும். இது நமது உரிமை என்று தற்காலிக சட்டப்பேரவைத் தலைவர் அன்பழகன் தெரிவித்துள்ளார்.
இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரி எம்எல்ஏக்களுக்கு புத்தாக்க பயிற்சி நாளை நடக்கிறது. இதில் முதல்வர் ரங்கசாமி சிறப்புரையாற்றுகிறார். நடைபெறவுள்ள சட்டப்பேரவை முதல் நாளில் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாட எதிர்க்கட்சித் தலைவர் ராஜும் கடிதம் தந்துள்ளார். எம்எல்ஏ நேரு கவன ஈர்ப்பு தீர்மானம் தந்துள்ளார். இதுபோன்ற தீர்மானம் அவசியமில்லாதது. இது தொடர்பாக மத்திய அரசின் பல அரசாணைகள், சுற்றறிக்கைகள் உள்ளன. தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு தீர்மானம் போட்டு செய்ய வேண்டியதில்லை. புதுச்சேரியில் சுதந்திர தின விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாட முதல்வர் ரங்கசாமி முன்னுரிமை தந்தார். வரும் 24 ஆளுநர் உரையுடன் சட்டப்பேரவை கூடுகிறது. அந்த சட்டப்பேரவை நிகழ்வுகளில் முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படும். அதை முதல்வர் செய்வார். இது நமது உரிமை. இந்த உரிமைக்காக தீர்மானம் போட வேண்டியதில்லை. அமைதியாக முதல்வர் செய்து முடிப்பார். தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு புதுச்சேரியில் முன்னுரிமை தரப்படும். சுதந்திர தின விழாவை போல் சட்டப்பேரவை முதல் நாள் நிகழ்விலும் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை நிச்சயம் முதல்வரால் தரப்படும் என்று அன்பழகன் கூறினார். ஆதார் இணைக்காத ரேஷன் அட்டைகளுக்கு மாதாந்திர மானிய உதவி நிறுத்தப்படும் என்று புதுச்சேரி அரசின் குடிமைப்பொருள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை வெளியிட்ட செய்திக்குறிப்பில், தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் மத்திய அரசின் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை மூலம் செயல்படுத்தப்படும் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் மாதாந்திர உணவு தானிய மானியம் வழங்கப்படுகின்றது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் மத்திய வங்கி டிஜிட்டல் நாணய முறை 26/2/26 அறிமுகப்படுத்தப்பட்டது. கடந்த 3 மாதங்களாக நியாய விலை கடைகளின் வாயிலாக 1.6 லட்சம் பயனாளிகள் தங்கள் கைபேசி எண்களை பதிவு செய்து இணைத்துக் கொண்டுள்ளனர். இதில் 1.02 லட்சம் அட்டைதாரர்களுக்கு ஜூன் 2026க்கான உணவு தானிய மானியம் மத்திய வங்கி டிஜிட்டல் நாணய முறையில் வரவு வைக்கப்பட்டு அவர்களுக்கு டிஜிட்டல் வாலெட்டுகள் வழங்கப்பட்டுள்ளன. இதுவரை தங்கள் கைபேசி எண்களை இணைக்காத அட்டைதாரர்கள் வரும் 21/8/2026க்குள் இணைத்துக் கொள்ள வேண்டும். இல்லையென்றால் உணவு தானிய மானியம் நிறுத்தி வைக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மாநில காங்கிரஸ் கட்சி செயற்குழு கூட்டம் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமை வகித்தார். கார்த்திகேயன் எம்எல்ஏ முன்னிலை வகித்தார். முன்னாள் அமைச்சர்கள் பெத்த பெருமாள், கந்தசாமி, கமலக்கண்ணன், முன்னாள் எம்எல்ஏ அனந்தராமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். இக்கூட்டத்தில் தற்பொழுது புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 6 மாவட்ட தலைவர்கள் உள்ளனர். இதை புதுச்சேரியில் 8, காரைக்காலில் 2, மாகி, ஏனாமில் தலா 1 வீதம் மொத்தம் 12ஆக உயர்த்த வேண்டுமென கட்சி தலைமையை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானம் கட்சி மேலிடத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவிகளுக்கான சேர்க்கை தொடங்கியது. புதிய மாணவிகளுக்கு சேர்க்கை சான்றிதழை கல்வி அமைச்சர் நமச்சிவாயம், தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் ஆகியோர் வழங்கி துவக்கி வைத்தனர். தொடர்ந்து விழாவில் பேசிய அமைச்சர் நமச்சிவாயம், கிராமங்களில் இருந்து வந்து கல்லூரியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு பள்ளிக் கல்வித்துறையில் உள்ளது போல இலவச பேருந்து இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. தற்போது இந்த கல்லூரியில் காலை உணவை முன்னாள் மாணவிகள் ஏற்பாடு செய்து தருகின்றனர். அரசே விரைவில் காலை உணவு வழங்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. வெகு விரைவில் அரசு தரும் ஷிப்ட் முறையில் செயல்படும் இக்கல்லூரியை முழு நேர கல்லூரியாக செயல்படுத்த முடிவெடுத்துள்ளோம். கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி இத்துறையில் வளர வேண்டும் என்றார். பருவமழை எதிர்கொள்வது குறித்த ஆலோசனைக் கூட்டம் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு, மாவட்ட நிர்வாகம், பேரிடர் மேலாண்மை துறை மற்றும் உள்ளாட்சித்துறை இணைந்து இந்த கூட்டத்தை நடத்தின. கூட்டத்தில் பேசிய கலெக்டர் குலோத்துங்கன், ஆகஸ்ட் மாதத்திற்குள் அனைத்து வாய்க்கால்களையும் தூர்வார வேண்டும். மேலும் இந்திரா காந்தி சிலை, கிருஷ்ணா நகர், ரெயின்போ நகர் உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்காத வகையில் நிரந்தர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். மேலும் பொதுப்பணித்துறை, நகராட்சி நிர்வாகம் உள்ளிட்ட துறைகள் இணைந்து மழை காலங்களில் பொதுமக்களுக்கு சுத்தமான குடிநீர் வழங்க வேண்டும். மேலும் அனைத்து துறைகளும் ஒன்றிணைந்து பருவமழை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்குமாறும் அவர் அறிவுறுத்தினார்.
உள்ளாட்சித்துறை இயக்குநர் ஆதர்ஷ் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் நாட்டின் 80வது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறைத்துறை ஐஜி மோகன்குமார் தேசிய கொடி ஏற்றி வைத்து சிறை காவலர்களின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார். சிறை தலைமை கண்காணிப்பாளர் வெங்கடேசன் வாழ்த்துரை வழங்கினார். விழாவில் நன்னடத்தை மூலம் விடுதலையான சிறைவாசிகளின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள், ஸ்ரீ ரஞ்சனி தேவி நாட்டியாலயா குரு, வினிதா பிரபுதேவாவின் மாணவர்களின் பரதநாட்டியம், ஷா யோகா நாட்டிய மையம், குரு சண்முககுமாரின் மாணவர்களின் யோகாசன சாதனை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழா ஏற்பாடுகளை சிறைத்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் சிறப்பாக செய்திருந்தார். விழா முடிவில் சிறைவாசிகளுக்கு சிறப்பு உணவு வழங்கப்பட்டது. அரியங்குப்பம் கொம்யூன் தானம்பாளையம் புட்லையம்மன் கோவிலில் ஆடிப்புறத்தை முன்னிட்டு சுமங்கலி பூஜை நடைபெற்றது. இதையொட்டி அம்மனுக்கு அபிஷேகம், ஆராதனை நடத்தப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. வளையல்களால் மாலை அணிவிக்கப்பட்டு தீப ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து 3 நாட்கள் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு அம்மனுக்கு அணிவிக்கப்பட்ட வளையல் மாலை களையப்பட்டு மகா தீப ஆராதனை நடைபெற்றது. சுமங்கலி பூஜையில் 150க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டார்கள். அவர்களுக்கு வளையல், ஜாக்கெட், பெட், மஞ்சள், குங்குமம் உள்ளிட்டவை தாம்பூலமாக வழங்கப்பட்டன. விழா ஏற்பாடுகளை ஊர் பஞ்சாயத்தார்கள், கிராம பொதுமக்கள், இளைஞர்கள் மற்றும் ஆலய பூசாரி செய்திருந்தனர். பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற அமைப்புகள் தொடர்பான வருமான வரி சட்ட விதிமுறைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சென்னை வருமான வரி ஆணையரகம் சார்பில் இந்திய பட்டய கணக்காளர்கள் நிறுவனம் ஏற்பாட்டில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி புதுச்சேரி தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வருமான வரித்துறை ஆணையர் பிரேம் ஆனந்த், கூடுதல் வருமான வரித்துறை ஆணையர் சுப்ரஜா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பதிவு செய்யப்பட்ட அறக்கட்டளைகள் மற்றும் பிற லாப நோக்கமற்ற அமைப்புகளுக்கு பொருந்தும் வருமான வரி சட்ட விதிமுறைகள் 2025 வரி விலக்கு பெறுவதற்கான நிபந்தனைகள் மற்றும் சட்டப்பூர்வ இணக்கப்பாடுகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய வருமான வரித்துறை ஆணையர் பிரேம் ஆனந்த், தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 45,000 டிரஸ்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கடந்த ஓராண்டில் மட்டும் வருமான வரித்துறை மூலம் சுமார் 6,000 கோடி ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி நீதிமன்ற வளாகத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர் அணி பிரிவு தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நீதிமன்ற வளாகத்தில் துப்புரவு பணியில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மேலும் அசைவ உணவும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து நீதிமன்ற வளாகத்தில் கேக் வெட்டி திருமாவளவனின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பார் கவுன்சில் உறுப்பினர் சுமதி மற்றும் வழக்கறிஞர்கள் பழனிசாமி, செல்வன் தாஸ், பிரசன்னா, ராஜேந்திர பிரசாத், சுரேஷ், ராதாகிருஷ்ணன், சதீஷ், சந்தோஷ், கிஷோர் பாபு, ஷாமு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள்.
பகுதியில் குடியிருப்புகள், பள்ளிகள் மற்றும் கோவில்களுக்கு அருகே செயல்பட்டு வரும் ரெஸ்டோ பார்களை மூடக்கோரி தாவிகா சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவோணை பேருந்து நிறுத்தம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பள்ளிகள் மற்றும் கோவில்கள் அருகிலும் குடியிருப்பு பகுதிகளுக்கு மத்தியிலும் ரெஸ்டோ பார்கள் செயல்படுவதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் ஏற்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டது. குறிப்பாக பேருந்து நிலையம் அருகே செயல்படும் ரெஸ்டோ பாரால் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் பாதிக்கப்படுவதாக கூறி அவற்றை உடனடியாக அகற்ற வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான பாஜக, என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். கோரிக்கைகளை அரசு உடனடியாக நிறைவேற்றாவிட்டால் அடுத்த கட்டமாக தேசிய நெடுஞ்சாலையில் மிகப்பெரிய அளவில் சாலை மறியல் போராட்டம் நடத்தப்படும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில செயலாளர் ஏகாம்பரம் கண்டன உரையாற்றினர். நிர்வாகிகள் திருநாவுக்கரசு, கல்பனா உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். கட்சி நிர்வாகிகள், மகளிர் அணியினர் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். மருது சகோதரர்கள் வீர சிலம்பாட்ட குழு சார்பில் வீரக்கலைகள் நிகழ்ச்சிகள் 3வது நிகழ்ச்சியாக உருவையார் மேடையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 4வது நிகழ்ச்சியாக புதுச்சேரி அரசின் கலை மாமணி விருது பெற்ற சிறப்பான கர்நாடக சங்கீதம் மற்றும் மெல்லிசை தெரிந்த ஒரே கலைஞர் கலை மாமணி யுனஸ் அவர்களின் மெல்லிசை நிகழ்ச்சி மக்களால் பாராட்டப்பட்டது. ஆகஸ்ட் 17ஆம் தேதியுடன் அனைத்து நிகழ்ச்சிகளும் நிறைவு பெற்றது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கலை பண்பாட்டுத்துறை அதிகாரிகள், நூலக தகவல் அதிகாரிகள் சிறப்புடன் செய்திருந்தனர். கண்டமங்கலம் காவல் நிலையம் எதிரில் பேருந்து நிறுத்தத்தில் பேருந்து நிற்காமல் செல்வதை கண்டுகொள்ளாத விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மண்டல இயக்குநரை கண்டித்து அரசு பேருந்துகளை நிறுத்த வேண்டி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கண்டமங்கலம் விழுப்புரம் முதல் நாகப்பட்டினம் வரை தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டது. அதில் கண்டமங்கலம் ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்பட்டதால் விழுப்புரம் அரசு போக்குவரத்து மற்றும் தனியார் பேருந்துகள் கண்டமங்கலத்தில் நிற்காமல் செல்வதை கண்டித்தும் அரசு பேருந்துகள் நின்று செல்ல வேண்டும் என்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு சமூக ஆர்வலர் சவுந்தரராஜன் தலைமை வகித்தார். முத்து கார்த்திகேயன் வரவேற்புரையாற்றினார். சமூக ஆர்வலர் சேகர், மோகன்ஜி, துரை, ஏழுமலை, உலகநாதன், குமார் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். மேலும் கண்டமங்கலம், சின்னபாப்பசமுத்திரம், பன்னங்குப்பம், பெரியபாப்பசமுத்திரம், தாண்டமுத்து குப்பம், புத்திரபாளையம் ஆகிய கிராமங்களில் இருந்து சமூக ஆர்வலர்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். ஆர்ப்பாட்டத்தில் நிறைவாக சமூக ஆர்வலர் அம்பேத் நன்றி கூறினார். செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.